அந்த போர் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இஸ்ரேலில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பல்லாயிரக்கணக்கான தேனீக்கள் இஸ்ரேலுக்குள்ள வந்து அங்கே அந்த மக்களை தாக்க ஆரம்பித்து விட்டன. அந்த பாலஸ்தீனுடைய பகுதிகளை அழிச்சிட்டு அங்கிருந்து செட்டில் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலில் வந்து குடியிருக்க செய்தாங்க இல்லையா, அந்த இடங்கள் அதிகமாகவும் மற்றும் பல இஸ்ரேல் இடங்களில் ஒன்று ரெண்டில் அப்படி பல்லாயிரக்கணக்கான தேனீக்கள் வந்து கொட்ட ஆரம்பித்திருக்கின்றன. சுற்றுலா பயணிகள் இப்போ அங்கே இருக்கிறதில்ல, முதலீட்டாளர்கள் சென்று விட்டாங்க, ஐரோப்பிய கூட்டாளிகள்லாம் பின்வாங்குறாங்க. இஸ்ரேலுக்கு 400 இஸ்ரேலிய வீரர்கள் மூளை பாதிக்கப்பட்டுனா மூளையில் உள்ள வந்து இன்ஜூரி காயம் ஏற்பட்டு அவர்கள் எல்லோரும் அங்கே மருத்துவமனைக்கு இன்னும் சிகிச்சைகள் ஆரம்பிக்கலை. வணக்கம், இது உங்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனல். இதில் சமூகம் சார்ந்த உரிமைகளுக்காகவும் அவை பாதிக்கப்படும் போதும் அவற்றை பொதுவழியில் கொணர வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வளைகுடா நாடுல அமெரிக்கா ஈரானை தாக்கி வருவது இஸ்ரேலுடன் சேர்ந்து என்ற அந்த வளைகுடா யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் கிட்ட 47வது நாளாக இருக்கு. இதில் கூடுதலாக ஒரு அதிசயத்தக்க நிகழ்வுகள் சில நடந்திருக்கின்றன. அது பற்றி நான் இன்று உரையாடலாம் என்று எண்ணுகிறேன். முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது குண்டு போட்டு முதல்ல போர ஆரம்பித்தாங்க, அந்த தலைவரை கொன்றாங்க என்றதெல்லாம் பார்த்தோம். காசா மீது, லெபனான் மீது முதல்ல காசாவை குண்டு போட்டு இஸ்ரேல் கிட்டத்தட்ட ஒன்றுமில்லாமல் அந்த பாலஸ்தீனியர்களை அழிச்சிட்டாங்க. இப்போதைக்கு அந்த லெபனான் மீது குண்டு போட்டுட்டு இருக்காங்கிற ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். இயற்கையிலேயே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இயற்கையாக அது இந்த பிரபஞ்சம் ஏதாவது செய்கிறதா என்று பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்கின்ற வகையில் நடக்குதா? திடீர்னு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் ஈரானில் அந்த போர் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இஸ்ரேலில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பல்லாயிரக்கணக்கான தேனீக்கள் இஸ்ரேலுக்குள்ளே வந்து அங்கே அந்த மக்களை தாக்க ஆரம்பித்து விட்டன. விமானங்கள் மீது உட்காருகிறது, காரில் உட்கார்றது, கார் கண்ணாடிகளுக்கு முன்னால் வீடுகளுக்குள்ளே புகுந்து வீடுகளில் வந்து தேனீக்கள் தாக்குறது, இப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் மிகப்பெரிய அளவிற்கு இஸ்ரேலில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக அந்த பாலஸ்தீனுடைய பகுதிகளை அழிச்சிட்டு அங்கேருந்து செட்டில் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலில் வந்து குடியிருக்க செய்தாங்க இல்லையா, அந்த இடங்கள் அதிகமாகவும் மற்றும் பல இஸ்ரேல் இடங்களில் ஒன்று ரெண்டில் அப்படி பல்லாயிரக்கணக்கான தேனீக்கள் வந்து கொட்ட ஆரம்பித்திருக்கின்றன. இஸ்ரேலிய அரசாங்கம் அங்கே உள்ள நீங்கள் மக்கள்லாம் வந்து பாதுகாப்பாக ஜன்னல்களை கதவுகளை இழுத்து மூடிட்டு உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்கு. முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து இஸ்ரேலிருந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து அங்கேருந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. சுற்றுலா பயணிகள் இப்போ அங்கே இருக்கிறதில்ல, முதலீட்டாளர்கள் சென்று விட்டாங்க, ஐரோப்பிய கூட்டாளிகள்லாம் பின்வாங்குறாங்க. இஸ்ரேலுக்கு உதவுவதற்கு இனிமேல் நேரடியாக அவர்கள் கூட நிற்க முடியாத அளவிற்கு சர்வதேசிய ப்ரெஷர் வந்துக்கிட்டு இருக்கு. கத்தோலிக்க கிறிஸ்தவ சபை வந்து அங்கே இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்கர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையும் நடந்து விட்டுருக்குன்னு சொன்னால் இதை நம்ம என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா, ஒரு 15 நாள் 20 நாளைக்கு முன்னால் இஸ்ரேல் முழுக்க காகங்கள் பறந்து எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல, அவ்வளவு காகங்கள், ஒரு லட்சக்கணக்கான காகங்கள் வந்து இஸ்ரேல் முழுக்க பறந்து இஸ்ரேல் நாடே வந்து காகங்களால் சூழப்பட்ட ஒரு நாடு மாதிரி ஆயிட்டு வந்து அப்படியான செய்திகள் ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னால் நடந்த அந்த செய்திகளையும் நம்ம பார்த்தோம். இப்போ இன்னும் ஒரு கூடுதலான ஒரு செய்தி பாருங்கள். இஸ்ரேல் வீரர்கள் இருக்கிறாங்கள, எனக்கு ஒரு செய்தி கிடைச்சிது. 400 இஸ்ரேலிய வீரர்கள் மூளை பாதிக்கப்பட்டுனா மூளையில் உள்ள வந்து இன்ஜூரி காயம் ஏற்பட்டு அவர்கள் எல்லோரும் அங்கே மருத்துவமனைக்கு இன்னும் சிகிச்சைகள் ஆரம்பிக்கலை. அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, காத்து கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு தகவல், ஒரு செய்தி வந்தது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹார்டஸ் HAAVTEZ என்கின்ற அந்த ஒரு பத்திரிகையில் ஒரு கட்டுரை வந்தது. சரி, இது என்ன கட்டுரை, இது என்னதான் நிலவரம் அப்படிங்கிறதற்காக அதில்
கூடுதலாக அதை பற்றி நான் தரவுகளை சேகரிக்கும் பொழுது, காசாவில் குண்டு போட்ட அந்த இன அழிப்பு செய்த இஸ்ரேலிய வீரர்கள் 400 பேர் இல்லை, கிட்டத்தட்ட 24,000 பேருக்கு இது போல் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மூளைக்குள்ள உள்காயம் ஏற்பட்டிருக்கு. அது வெளியிருந்து எந்த விதமான ஒரு அதாவது காயம் ஏற்பட்டதற்கான ஒரு அறிகுறியும் வெளிப்புற இன்ஜுரி கிடைக்கல, தெரியலை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குங்கிற அங்கே உள்ள செய்திகள் நம்ம தரவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த 400 பேருங்கிற செய்தி அது உண்மைதான். ஆனால் இன்னும் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை இன்று அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ இது என்னது அப்படின்னு கேட்டால், இதுதான் கர்மாவா அப்படின்னு சிலர் நம்பலாம். இன்னும் கர்மா மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து உள்ளவங்களும் இருக்கலாம். ஆனால் விஞ்ஞான ரீதியாக இதற்கு என்ன பதில் கண்டுபிடிக்கிறதுங்கன்னு அவங்க ட்ரை பண்ணும்போது, அந்த காசா மீது டன் கணக்கில் குண்டுகள் போட்டு பில்டிங்களையும் எல்லா இடங்களையும் அழிச்சு கொண்டிருக்கும் போது அந்த சத்தம் இருக்க, அந்த வேவ் அது இவர்களுடைய மூளையை தொடர்ந்து தாக்கிக்கிட்டு இருக்கிறதுனால உள்ளுக்கு மூளையால் தாங்க முடியல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மூளைக்குள்ள ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது, இன்ஜுரி ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை மருத்துவ வல்லுநர்கள், விஞ்ஞானிகள் சொல்கிறாங்கங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கிறோம். வளைகுடா போரை பற்றியான ஒரு முக்கியமான செய்திகள். இதை தாண்டி இந்தியாவுக்கு வந்தோம்னு சொன்னால், நாடாளுமன்றத்தில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி நடந்திருக்கிறது, உங்களை எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், பெண்களுடைய இடஒதுக்கீடு என்ற போர்வையில் அதை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான அந்த ஒரு மசோதா பில் கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு டீலிமிட்டேஷன், தொகுதி மறைவரை என்கின்ற ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறதற்காக பாஜக அரசு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குயுக்தி ரீதியாக ஒரு கெட்ட புத்தியோடு இதை கொண்டு வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க சொன்னது என்ன, அதாவது ஏற்கனவே 2023 பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% நிறைவேற்றியாச்சு பாராளுமன்றத்தில். ஆனால் இப்பொழுது அவர்கள் அதோட சென்சஸையும் இந்த டீலிமிட்டேஷனையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த டீலிமிட்டேஷனில் முக்கியமாக என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, அதோடைய உள் சாராம்சம் தென்னிந்திய மாநிலங்களில் உள்ள எல்லா அவர்களுக்கான உரிமையை பறிப்பது, அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை குறைப்பது, குறிப்பாக 4 மாநிலங்கள் வட இந்தியாவில் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஊபி, பீகார், இந்த 4 மாநிலங்களுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டுவது அப்படின்னு சொன்னால் இதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தென் மாநிலங்களில் நீங்கள் எவ்வளவுதான் முழுக்க 100 விழுக்காடு நீங்கள் வெற்றி பெற்றாலும் நீங்கள் உங்களுடைய தயவு தேவையில்லாமல் வட இந்தியாவில் உள்ள அந்த எம்பிக்களை வைத்தே நாடாளுமன்றத்தை நடத்த முடியும் என்கின்ற சொல்ற நிலையை கொண்டு போவதற்காக 850 பேர் புதிய பாராளுமன்ற அந்த உறுப்பினர்கள்னு சொல்கிறாங்களே, அதை கொண்டு வருவதற்கு இப்படிப்பட்ட ஒரு சதியை பாஜக அரசு கொண்டு வந்தது. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எடப்பாடி, அன்புமணி, இந்த 2 கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த 2 தலைவர்களும் அவர்களுடைய அதிமுக கட்சி, பாமக, இவங்க 2 பேரும் இது குறித்து வாயை திறக்கலை. இதுக்கு யார் இருந்தால் என்ன, தமிழ்நாட்டுடைய உரிமை பறிக்கப்பட போகுதுன்னு சொல்லும் பொழுது நீங்கள் முதல்ல எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கணுமா வேண்டாமா? ஆனால் பார்த்துடுங்க, வட இந்தியாவில் ஊபியில் உள்ள அகிலேஷ் யாதவ், அதே மாதிரி பீகாரில் உள்ள அந்த லாலு பிரசாத் யாதவ், அவருடைய அந்த மகனாக இருக்கக்கூடிய தேஜஸ்வரி யாதவ், இவர்கள் எல்லாரும் இந்த மசோதாவை எதிர்த்திருக்கிறார்கள். அதே போல் திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவர்களெல்லாம் எதிர்த்திருக்காங்க. இந்த குறிப்பாக அந்த ஊபி, பீகாரை சேர்ந்தவர்கள் தங்களுடைய மாநிலங்களுக்கு கூடுதலாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கும் என்று தெரிந்த போதும் அவர்கள் தென்னாட்டு மக்களினுடைய அந்த உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது என்பதற்காக எதிர்த்து நிற்கிறார்கள். ஆனால் இங்கே உள்ள இவர்கள் துரோகிகளாக மாறிவிட்டார்கள். இந்த அதிமுகவை சேர்ந்த எடப்பாடியும்
இந்த பாமகவை சேர்ந்த அன்புமணியும் துரோகிகளாக மாறி ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள், பெண்களுக்கான அந்த இதற்காக நாங்கள் நின்னோம்னு. பெண்களுக்கு பாஸ் பண்ணியாச்சப்பா பாராளுமன்றத்தில், அது என்ன அதை வச்சுட்டு ஏமாத்துறீங்களா? அவர் தான் அங்கே மோடிஜி தான் ஏமாத்துறாரு. பெண்களுக்கான இந்த மசோதா மேலே பெண்களுடைய அந்த பிங்க் கலர் சாரியை சுற்றி கொண்டு அந்த மசோதா மீது அவர்கள் முன்னால் காமிக்கிறார்னா, நீங்களும் ஏமாற்றுவதற்காக உங்களையும் ஏமாற்றிக்கொண்டு எங்களையும் ஏமாற்றுகிறீர்களே, இது சரியல்ல. இதை தமிழகத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் ஒரு நல்ல ஒரு செய்தார். அவர் எதிர்த்தது மட்டுமல்ல, ஒரு போராட்ட முறையில் அந்த மசோதாவினுடைய நகலை தீயிட்டு கொளுத்தினார். அதே போல இந்திய கூட்டணி கட்சியை சேர்ந்த எல்லோரும் இதை எதிர்த்து நின்றார்கள். அந்த மசோதா என்பது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், அதாவது அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்தக்கூடியது, தோற்கடிக்கப்பட்டது என்ற வகையில் நாம் மிக மிக மகிழ்ச்சி அடையக்கூடிய செய்தி நம்முடைய நாட்டிலும் நடந்திருக்கின்றது என்ற வகையில் இந்த சர்வதேச விஷயங்களில் இஸ்ரேல் பற்றியும், இங்கே நம்ம தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய இந்த பில் தோற்கடிக்கப்பட்டது என்பது குறித்தும் 2 செய்திகளுடன் இந்த காணொளியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சமுதாயத்தை பாதிக்கின்ற இது போன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம். அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளியுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து பயணிப்போம்.